ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக விமான நிலையத்தில் ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலை வாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழகத்தில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன் வெளி மாநிலத்தில் கிடையவே கிடையாது. மொத்தம் 130 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் போய் அட்டன் பண்ணால் உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உறுதி. ஸோ அட்டன் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் 27,000 ரூபாய். இது ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான மாத சம்பளம் ஸ்டார்டிங் சேலரி 27,450 ரூபாயிலேருந்து உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா 3 நாள் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. அதாவது பார்த்திங்கன்னா February 1, 2, 3 காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. இந்த 3 நாள் நீங்கள் டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ அட்டன் பண்ணாலே உங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே சான்ஸ் அதிகம். ஸோ அப்ளை பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். ஸோ அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறது தேவை கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக இன்டர்வியூ அப்போ அது கூட எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவலையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் கமெண்ட்லேயும் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இது போகிறப்ப எடுத்துகிட்டு போங்க. என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணால் இங்கே ஃபோட்டோ ஓட்டும், என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், சர் நேம். இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பேரை மென்ஷன் பண்ணணும். இங்கே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் எழுதணும். இங்கே பின்கோடு மற்றும் இங்கே ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டெலிஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா எஸ்டிடி கோடோட மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மொபைல் நம்பர் கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். இமெயில் ஐடியும் மேண்டேட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல மேலாக ஃபீமேலாக என்ன கேயுதோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ், அன்மேரிடா, மேரிடா, டிவோர்ஸாக, விடோவா, செப்பரேட்டடாக, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்டூ, அதாவது எக்ஸ் மார்க் தான் உங்களுக்கு போட சொல்லியிருக்காங்க. டிக்கெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி, எந்த நேஷ்னாலிட்டி சார்ந்தவங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். என்ன ரிலீஜியன் போடுங்க. மதர் டங் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். பேன் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் எந்த கேட்டகரி சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஜென்ரல் என்ன கேட்டகரியோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கம்பல்சரி நீங்கள் போகிறப்ப சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போகணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் யாராவது அப்ளை பண்ண போகிறீங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். போலீஸ் சர்வீஸ்னால் எஸ் நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஏதாவது கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10th, 12th கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், என்சிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் ஏவிஎஸ்சி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் கோர்ஸ், ஸ்க்ரீனர் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி என்ன நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாததை விட்டுருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எப்போ முடிச்சிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இயர், எத்தனை வருஷம் கோர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இதில் எத்தனை பர்சன்டேஜ் மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இன்டூ தான் போட சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. தெரிஞ்சதுன்னா இன்டூ போட்டுக்கோங்க. நீங்கள் டிக்கெல்லாம் பண்ணிடாதீங்க. இங்கிலீஷ் தெரியுமா, ஹிந்தி தெரியுமா, மதர் டங் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். லோக்கல் லாங்குவேஜ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை வச்சுட்டு உங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும்னா டிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள்கிட்ட ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ், எங்கே வேலை செஞ்சீங்க, என்னவா வேலை செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க, உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இது இல்லாமல் ஏதாவது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் முடிச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். என்சிசி ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன், ஓகேங்களா, உறுதிமொழி. மேலே கொடுக்குற டீட்டெயில்ஸை படிச்சுட்டு இந்த இடத்துல உங்கள் ஊர் பேர், இந்த இடத்துல உங்களுடைய டேட், நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்பணும். அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா என்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் 130 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க.
இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவாக இருக்கும் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் படிச்சிருந்தால் போதும். எனி டிகிரி படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, 27,450 ரூபா உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க ஆட்களை இன்டர்வியூ மூலியம் தான் எடுக்கிறாங்க. அந்த வாக்கின் இன்டர்வியூவில் ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இது 2 முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் என்னென்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ஜனவரி அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பிப்ரவரி மாதம். ஓகேங்களா, இந்த 3 டேட்டில் இன்டர்வியூ நடக்குது. அதாவது அவங்க சொன்ன டயத்தில் தான் இன்டர்வியூ நடக்குது. 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே தான் இன்டர்வியூ நடக்குது. அதுக்கு மேலே போனீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டயத்துக்குள்ளே போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ எங்கே நடக்குது, நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், டிடி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. எந்த அட்ரஸுக்கு போகணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு தான், சென்னையில் இருக்க அட்ரஸ் தான். ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட், ஏஐ யூனிட்டி காம்ப்ளெக்ஸ், பல்லாவரம் கண்டான்மெண்ட், சென்னை 600043. இந்த அட்ரஸில் தான் இன்டர்வியூ நடக்குது. பிப்ரவரி 1, 2, 3, 4 அன்றைக்கி இன்டர்வியூ நடக்குது. காலையில் 9 to 12 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரினா மேக்ஸிமம் 28. ஓகேங்களா. ஓபிசி கேட்டகிரி அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதாவது ஓபிசினா மேக்ஸிமம் 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே எஸ்சி எஸ்டினா மேக்ஸிமம் நீங்கள் 33 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.